கோவை பிரைம் டைம். அரசியல் ஆதாயத்திற்காகவும் பணத்திற்காகவும் அண்ணாமலையை அவதூறாக பேசிய நிர்வாகி ராமமூர்த்தி பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கம்ம நாயுடு எழுச்சி பேரவை நிர்வாகி பாலாஜி உத்தம ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை சூலூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி திருப்பத்தூரை சேர்ந்த திலீபன் என்ற ஹோட்டல் தொழிலாளி கொடூரமாக பேசிய பிரேமானந்த் செய்யலாம் என வீட்டிற்கு தீ வைத்த நிலையில் 60% காயங்களுடன் பிரேமானந்த் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். பொள்ளாச்சி அடுத்த பாலக்காடு ரோடு அன்பு நகர் பகுதியை சேர்ந்த விசாலாட்சி என்ற 79 வயது மூதாட்டி தனியாக வசித்து வரும் நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சரோஜா என்ற மூதாட்டி நட்பாக பழகி விசாலாட்சி கழுத்தில் அணிந்திருந்த 8.5 சவரன் நகைக்காக அவரை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை பகுதியில் ஆதரவற்ற இல்லத்திற்கு தானமாக வழங்கிய பழைய துணிகளில் இருந்த 12 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பழைய துணி வியாபாரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தனியார் சிலிண்டர் நிறுவனங்கள் 2000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சிலிண்டர்களை 5000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை விற்பனை செய்து வருவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார்.